பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம், ஆண்டுடைய வார்த்தையை கேட்டோம், காணிக்கை கொடுத்தோம், ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நல்ல உற்சாகம் அடைஞ்சி அந்த சபையை விட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில பழைய காரியங்கள்லாம் மீண்டும் உள்ள வந்துருது. இன்னைக்கு நிறைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாயின அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அப்போ நம் கிறிஸ்துவோடு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானித்து வேதத்தின்படி ஆண்டவருக்கு பிரியமாக அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வாழும்போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் அவன் இருக்கிறான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் என்ற ஒரு புதிய ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளாய் அது வரும். அதனால நீங்க கிறிஸ்துவோட கூட இருங்க, அவருடைய வார்த்தையின்படி நடங்க. உங்க பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாய் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்.